ஹாய் ஹலோ. நம்ம நவி கோட் ஃபார்ம்ஸில் நம்ம வச்சுருக்க ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடர் தீவனம் சரி, பசுந்தீவனம் சரி, அதை நம்ம எப்படி கொடுக்குறோங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த விதமான அடர் தீவனம் யூஸ் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு பக்கத்தில் கிடைக்கக்கூடிய பிஆர் கோட் ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீவனத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதீத ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமாக இருக்கிறதுனால ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஒரு எடை கூடுறதுக்கும், ஒரு நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்கிறதுக்கும், ஒரு நல்ல ஒரு வெயிட் கெயின் அடையிறதுக்கும், ஒரு குட்டியை வந்து நம்ம ஈஸியாக வந்து க்ரோத்னஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு இந்த அடர் தீவனங்கிறதோட பங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆட்டு பண்ணையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்க ஆட்டுக்குட்டி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 30 நாள் குட்டி. இந்த 30 நாள் குட்டி வந்து ஒன்று ஆடுக்கு வந்து பால் குடித்து இதால் வளர்க்க முடியலங்கிற பட்சத்தில் இந்த தீவனத்தை கொடுக்கும்போது இந்த தீவனத்தை வந்து நல்லாவே சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு அந்த தீவனத்துக்கு உண்டான இம்ப்ரூவ்மெண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்லாவே தெரியுது. இப்போ நான் வந்து ஒரு அடர் தீவனத்தை கொடுத்துட்டேன், ஒரு பசுந்தீவனத்தை கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு வந்து வெயிட் கெயின் வரல, ஆனால் அது வந்து ஒரு புண்ணாக்கு கொடுத்தா எனக்கு வெயிட் கெயின் வரல அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணணுன்னா, கரெக்டான முறையில் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீவார்மிங் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏதோ தாது உப்பு, அதாவது பார்த்திங்கன்னா மினரல்ஸ் குறைபாடு அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வந்து செப்பரேட்டாக கண்டுபிடிச்சி அதுக்கு உண்டான மருந்துகளை நீங்கள் வந்து ஒரு செரிமான கோளாறு அந்த மாதிரி ஏதாவது உள்ள மருந்துகளை நீங்கள் கொடுத்தீங்கன்னா, அந்த மருந்துகள் கொடுக்கறதுனால அது க்யூர் ஆகி நம்ம கொடுக்குற ஒரு அடர் தீவனமோ ஒரு பசுந்தீவனத்தை எடுத்துக்கிட்டு அது உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் கெயினோ ஒரு நல்ல வளர்ச்சியோ ஒரு பார்க்க ஆடு தெளிவாக இருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணாமல் வெறும் அடர் தீவனமோ பசுந்தீவனமோ கொடுத்தா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ரோத்னஸ்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கவே முடியாது. இப்போ ஆடுகளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டீவார்மிங் பண்ணுறீங்கன்னா, டீவார்மிங் பண்ணுறதுக்கான மருந்தை கொடுத்துட்டு ஆடுகளுக்கு எந்தவித இரையுமே கொடுக்கக்கூடாது. அதை தனியாக செப்பரேட் பண்ணி கட்டி வச்சிட்டிங்கன்னா, அது வந்து ஆடோட வயிற்றுக்குள்ளே ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகி அந்த மருந்து ஆடுகளுக்கு உள்ள வயிற்றுக்குள்ளே உள்ள குடல் புழு வந்து எதுவுமே சாப்பிட முடியாமல் வேறு வழி இல்லாமல் அது ஜீரணமாகி வெளியில் வந்து புழுவாக வெளியில் தள்ளிடும். தள்ளினதுக்கப்புறம் ஒரு 2-3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும். இப்போ நம்ம வச்சுருக்க தாயாடுகளுக்கும் கிடாவுக்கும் குட்டிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அடர் தீவனத்தை நம்ம கொடுக்கறதுனால அந்த அடர் தீவனத்தை வந்து நல்லா விரும்பி சாப்பிட்டு அந்த அடர் தீவனத்தின் மூலமா ஒரு வெயிட் கெயினோ ஏதோ வந்து நம்மளுக்கு நல்லாவே நம்மளுக்கு வந்து தெரியுது. இப்போ தாயாடுகளுக்கு வந்து இந்த ஃபீடை கொடுக்கறதுனால வயிற்றில் உள்ள குட்டி வந்து பார்த்திங்கன்னா குட்டி வந்து நல்ல ஒரு க்ரோத்னஸ் ஆகும். நம்ம ஒரு ப்ரீட் எடுக்கிறோம், இந்த ஒரு கிடாலேருந்து நம்ம இந்த ப்ரீட் எடுக்கிறோன்னா நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு ப்ரீடாக நம்ம எடுக்க முடியும். ப்ளஸ் ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் திறனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா குட்டிகளை வளர்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க கிடாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேல் நோக்கி இருக்குது. ஒரு பண்ணையில் வச்சுருக்க எல்லா கிடாவுமே வால் வந்து மேல் நோக்கி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா சினையாக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வால் மேல் நோக்கி இல்லாமல் கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா ஆடு வந்து பார்த்திங்கன்னா டல்லாகவே இருக்கும். அதுக்கான சப்போர்ட் அதுக்கு பத்தலைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு தேவையான ஒரு கடல புண்ணாக்கோ இல்லை இந்த மாதிரி ஒரு அடர் தீவனமோ இல்லை ஒரு பசுந்தீவனமோ நம்ம வந்து அதீதமாக கொடுத்தா மட்டும்தான் ஆடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கரெக்டாக 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும் ஒரு ஆடு. ஒரு 1.5 வருஷத்தில் குட்டி போடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தது வந்து எக்ஸஸாக நம்ம வந்து கடல புண்ணாக்கு கொடுப்போம். இது வந்து தரம் 2ஆம் ரகத்தில் உள்ள மெலிதான கடல புண்ணாக்குங்கிறதுனால ஈஸியாக நம்ம கையாலே நம்மளால் உடைக்க முடியும். இது ஆடுகள் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிட்றதுனால நல்ல க்ரோத்னஸ் இருக்கும். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் அடர் தீவனத்தை பற்றியும் ஒரு ஆடை எப்படி நம்ம க்ரோத்னஸை கொண்டு போகணும் பற்றி சொல்லியிருக்கேன். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.